நேற்றைய சம்பவம் இந்தியாவுக்கு அது சம்பவம்னு சொல்ல முடியாது. இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்றது இந்த உள்ள ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து வீரர்கள் அதோட எதிரணி எதுன்றதை பார்க்கணும் கட்டாயம். நாங்கள் ஒரு சிலரை பற்றி தென்னாப்பிரிக்கானுடைய ஒரு சில வீரர்களை பற்றி போன முதல் வீரர்கள் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இந்த போட்டியில், நேற்றைய போட்டியில் அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நேற்றைய போட்டி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத தோல்விதான். இப்போ இதுதான் சந்துரு உலக கண்ணத்தில் நடைபெற வாய்ப்புகள். அதாவது நாங்கள் 2 அணிகள் 5 போட்டிகள் தொடரை வெற்றி பெற்று விட்டோம். 4 போட்டிகளில் வெற்றி, ஒரு போட்டியில் தானே தோல்வி. உலக கிண்ணத்தில் அந்த ஒரு தோல்விதான் பெரிய கிண்ணத்தையே இல்லாமல் செய்யும். அது நொக் அவுட் ஸ்டேஜ் என்று வருகின்ற இறுதி போட்டிகளில் ஒரு தோல்வினா சரிதானே, முடிஞ்சது, கதை முடிஞ்சது, நீங்க வெளியில போக வேண்டியதுதான். அதே மாதிரிதான் முதல் சுற்று போட்டிகளில் எங்கேயாவது ஒரு போட்டியில் தோல்வியினை சந்தித்து விட்டீர்கள் என்றால் அதில் புள்ளிகள் விழுத்தும், இடங்கள் மாறும். எனவே உலக கிண்ணத்தை குறிவைத்து தயார்படுத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் வைத்து இந்தியாவை வெல்லலாம் என்பதை மீண்டும் ஒரு தடவை இந்தியா நிரூபிக்கின்றது. இது இந்தியாவுக்கு பாதகமான விஷயம். ஏனைய அணிகள், தென்னாப்பிரிக்காவுக்கு மட்டுமல்ல, இது இப்பொழுது ஏனைய அணிகளும் தென்னாப்பிரிக்காவால் அடிக்கலாம், ஆஸ்திரேலியா யோசிக்கும் ரைட், எங்களாலையும் இந்தியாவுக்கு அடிக்கலாம், இங்கிலாந்து யோசிக்கும் எங்களாலையும் அடிக்கலாம், நியூசிலாந்து யோசிக்கும் எங்களாலும் அடிக்கலாம், பலமான அணிகள், இலங்கை கூட யோசிக்கலாம். கண்டிப்பா வெல்ல முடியாது என்கின்றது இல்லை. இப்போ இதில் 5 போட்டிகளையும் வெற்றி பெற்றால் எதிர் அணிகள் பெரிய பயத்தில் இருப்பாங்க, வச்சு கஷ்டம்தான். இந்த மாதிரி உலக கிண்ணத்துக்கு இந்தியாவோட போராடலான்ற ஒரு மன பயத்தோடையே போவார்கள். நாங்கள் முதல் வீடியோ நினைக்கிறேன் டிகாக் பத்தி பேசியிருந்தோம். அவருடைய வருகை வந்து தென்னாப்பிரிக்கா அணிக்கு எவ்வளவு பெரிய பலமா இருக்கும்னு சொல்லுவோம். முதல் போட்டியில் அவர் சறுக்கி இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நேற்றைய போட்டியில அவர் தான் இதுல மிக முக்கியமானவர். 46 பந்துகளில் 90 ஓட்டங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் தான் நாங்க சொன்னோம், இவர் ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஆன ஒருத்தர். அப்படி மெட்ட பக்கத்துல விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருக்கட்டும், என்ன நடந்து கொண்டிருக்கும், இவர் தன்னுடைய பாணியை அடித்தாடுகின்றதை நிறுத்த மாட்டார், அவர் அடித்துக் கொண்டே இருப்பார். நேற்றைய தினமா தான் நடந்தது. மற்ற பக்கத்தில் ஒரு விக்கெட்டுகள் விழுந்தது, ஆனால் அவர் 46 பந்துகளில் அந்த 90 ஓட்டங்களை அடித்து முடித்து விட்டார். ஒரு சிலர் சொன்னாங்க அவர் வந்தது என்ன முதல் போட்டியில ஒரு ஓட்டமும் இல்ல, பெரிய விளையாடல, இவரை பத்தி என்ன இவ்வளவு பெருசா புகழ்ந்தீங்க அப்படின்னு சொன்ன நிறைய நாங்க பார்த்தோம். கருத்துக்களே இருந்தது. அது வந்து நேற்றைய நாள்ல அந்த கருத்துக்கான பதிலா நேற்றைய நாள்ல இருந்திருக்கும். நேற்று இந்திய அணிக்கு அவ்வளவு பெரிய ஓட்ட இலக்குன்னு சொல்ல முடியாது. 213 இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியாவின் நீண்ட துடுப்பாட்ட சேம் வைத்துக் கொண்டு அடிக்க முடியாது என்று சொல்ல முடியாது. இந்திய அணிக்கு அது பெரிய ஒரு இலக்காக இல்ல. இருக்கிற துடுப்பாட்ட வீரர்களுடைய வரிசையை பார்த்தா அவ்வளவு பலமான அணி. நேற்று இன்னொரு அசம்பாவிதம், கில் மீண்டும் நாங்கள் T20 போட்டிகளில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். முதல் போட்டியில் 2 பந்துகளில் ஆட்டமிழந்தார். நேற்றைய தினம் ஒரு பந்தில் ஆட்டமிழந்திருக்கின்றார். எனவே கில்லை உபதலைவராக வைத்துக் கொண்டு அணியின் நிலைமை கொஞ்சம் இப்படித்தான் போகின்றது. நல்ல வீரர் என்பதை எடுத்துக்கொண்டாலும் கூட கில்லிலும் பார்க்க ஜெய்ஸ்வாலை உள்ளே கொண்டு வந்தால் ஆரம்பம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கம்யூனிகேட் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸை மாறி விடுவாங்க. அப்படி பார்த்தாலும் கூட நேற்றைய தினம் 3வது இலக்கத்தில் அக்ஷர் பட்டேலை துடுப்படுத்த அனுப்பினார்கள். 2 இடதுகர துடுப்பாட்ட வீரர்கள் 2 பேரும் ஒரே. ஏன் திடீரென்று நேற்று அக்ஷர் பட்டேல் 3வது இலக்கத்திற்கு என்பது தெரியவில்லை. நான் நீண்ட நாட்களாக இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அக்ஷர் பட்டேலை முன்வரிசையில் தொடர்ந்தும் துடுப்படுத்த ஆடுவதற்கு கொண்டு வருகின்றதில் என்ன யதார்த்தம் இருக்கின்றது என்பது புரியவில்லை. நேற்று அவர் 21 பந்துகளில் 21 ஓட்டங்களை தான் பெற்றுக் கொடுத்தார். அவரால் முடியல, ஆரம்பத்தை அவரால் சமாளிக்க முடியல. அதிலும் பார்க்க ஏனையவர்கள் துடுப்படுத்த ஆடக்கூடியவர்கள் இருந்தார்கள். சஞ்சு சாம்சனை இன்னும் வெளியே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜிதேஷ் சர்மா நேற்றைய தினம் ஓரளவு சமாளித்துக் கொண்ட அறுதி நேரத்தில் இருந்தாலும் ஜிதேஷ் சர்மா பினிஷர் என்று நான் கமெண்ட்ஸை பார்க்கக்கூடியதாக இருந்தது. IPL போட்டிகளில் அவர் பினிஷர், T20 போட்டிகளில் சர்வதேச போட்டிகளில் அவர்களும் பார்க்க இந்தியாவுக்கு பினிஷ் பண்ணக்கூடியவர்கள். சிவம் தூபே, சுப்மன் கில் இவர்கள் இருவரும் துடுப்பாட்டத்தில் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட அரைச்சதம் அடித்து 1.5 வருஷமாகிவிட்டது T20 போட்டிகளில். அப்ப இந்த 2 பேரும் இந்த இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசையில் ஒரு சிக்கல் நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஒன்று கில்லை நீங்கள் ஃபார்முக்கு கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் கில்லை மாற்றுவது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைமை ஒன்று இருக்கின்றது. உலக கிண்ணத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு சிக்கல் ஒரு முக்கியமான வீரருக்கு வருகின்றது என்பது இந்தியாவுக்கு பாரியதொரு பிரச்சனை. அதுவும் ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான இளம் வீரர் விராட் கோலி மாதிரியோ ரோஹித் சர்மா மாதிரியோ கூட பரவாயில்ல, ஃபியூச்சர் இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படி எதிர்காலம் இவரை நம்பி இருக்கின்றது. தலைமை எல்லாமே T20 இருந்து ஒரு நாள் போட்டியிலிருந்து டெஸ்ட் போட்டி வரைக்கும் அணித்தலைவராக வரக்கூடியவர் இவர்தான் டார்கெட் பண்றாங்க. அப்படி இருக்க ஒருத்தர் தடுக்கும் போது அதுவும் T20 1.5 வருஷத்துக்கு உள்ள எந்த விதமான அரைச்சதத்தையுமே தாண்டல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்க போகுது. அதே போன்று ஜெய்ஸ்வால்,
ருத்ராஜ் ஹைவர்ட், ஏன் சூரியவன்சியை கூட கொண்டு வரலாம் என்கின்ற பேச்சுக்கள் எழுந்து விட்டன. 14 வயசு இருந்தாலும் அவன் போற இடமெல்லாம் அடிச்சு பித்து கொண்டிருக்கிறான். எனவே ஏன் கொண்டு வரக்கூடாது என்ற பேச்சுக்கள் இருக்கின்றன. எனவே அந்த சுப்மன் கில்லின் இடத்திற்கு ஏராளமானவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டு வெளியே இருக்கின்றார்கள். அப்படி ஒரு சிக்கல் வரப்போகின்றது. அதே போன்று சிவம் தூபே தான் உண்மையில் ஃபினிஷர் ரோல் பின்வரிசையில் அடித்தாடி கொண்டிருக்க வேண்டியவர். அண்மை கால போட்டிகள் யாவற்றிலுமே தொடர்ந்து சறுக்கி கொண்டிருக்கின்றார். ஓட்டங்கள் பெரிய அளவில் இல்லை. எனவே அந்த இடத்துக்கு ரிஷாப் பாண்ட் போன்றவர்களை அல்லது வேறு ஒருவரை ஏன் தேட முடியாது, ஏன் கொண்டு வர முடியாது? லோகேஷ் ராகுல் கடந்த போட்டியில் சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள். லோகேஷ் ராகுல் உண்மையில் இந்த பின்வரிசையிலும் ஐபிஎல்லிலும் அள்ளி குவித்துக் கொண்டிருக்கின்றவர். ஏன் அவரை கொண்டு வரக்கூடாது என்கின்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. தெரியல போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது கம்பீர அடிக்கடி தொலைக்காட்சியில பார்க்க கிடைச்சது இல்ல. இப்ப போட்டிகள் நடக்கின்ற போது மைதானத்துக்குள்ள என்ன நடந்தாலும் கம்பீரின் ரியாக்ஷன்ஸை டிவி கேமரா ஃபோக்கஸில் இருக்கின்றது. ஏன்னா கம்பீர் காட்டுகின்ற ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. டிவிக்கு தேவை அல்லது அவருடைய அதிருப்திகள் அல்லது அவர் செய்கின்ற விஷயங்கள். நேற்றைய தினம் அதே மாதிரியாக இருந்தது. அதே போன்று இன்றைய தினம் காலையிலும் இந்த ஹர்ஷீப் சிங் நேற்றைய தினம் 7 அகலப்பந்துகளை ஒரே ஓவரில் வீசியிருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் அதிக அகலப்பந்துகள் வீசப்பட்டதாக மாறியிருந்தது. எனவே அந்த கோபம் காட்டுகின்ற விதமும் கம்பீரிடம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. போட்டி முடிவடைந்து எல்லாரும் கையிலாக கொடுக்கும் போதும் ஹர்ஷீப் சிங்கோட முகம் கொடுத்து கை கொடுக்காமல் அந்த ஒரு மாதிரியாக போன வீடியோக்கள் இன்றைய தினம் ட்விட்டர் தோல்வி வரும். அதுல மாற்றம் கிடையாது. எந்த பெரிய அணியா இருந்தாலும் அதுல தோல்வி இது வந்து நாங்க பெரிய தோல்வியா பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இன்னும் 3 போட்டி இருக்கு. இந்த கம்பேக் இருக்கு அதுக்கு இருக்குது. எவ்வாறு நடந்து கொள்கின்றோம்? அந்த கம்பீர் கொஞ்சம் இளவீரர்களோடு ஈவன் மூத்த வீரர்களோடு கூட கோவப்படுகின்றார், சரியாக பேசுவதில்லை, அவருடைய தனக்கு விரும்பிய மாதிரி எல்லாமே நடக்கணும்னு யோசிக்கிறார். அப்படி ஒரு ஒன் மேன் ஷோ செய்வதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா என்பதும் ஒரு அணிக்குள்ள ஒரு நல்ல ஸ்நேகபூர்வமான ஒரு நல்ல அமைப்பு இல்லையோ என்கின்றது போல தெரிகின்றது. நேற்றைய தினம் இன்னும் ஒரு விஷயத்தையும் சந்திர பார்க்கக்கூடியதாக இருந்தது. யுவராஜ் சிங் நேற்றைய போட்டிக்கு வந்திருந்த மைதானத்திற்கு அவர் கம்பீரை கட்டி களத்தில் அணைத்து அந்த செல்லமாக விளையாடுகின்றதெல்லாம் இருந்தது. வீரர்கள் அவரோடு ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்றவர்கள் அவரோடு போய் கட்டிப்பிடித்தது, அவரோடு சிரித்து கதைப்பது என்பவற்றை பார்க்கின்றவர் அந்த யுவராஜ் சிங் தெரியும். வலிமையாகவே முன்னாள் வீரர்கள் கூட சொல்வார்கள், மிகுந்த நட்புறவர், ஜோக்ஸ் அடிச்சு கோவப்படுவார், கடுமையாக கோவப்படக்கூடிய ஒருவர். அதே அளவுக்கு சிரித்து நட்பாக எல்லாரோடும் ஜொலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்றாங்க. அதுதான் இப்போ உள்ளவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச அது கம்பீர்ல இல்ல. இப்ப நாங்கள் 2000 கிட்ஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இப்ப விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்போ கூட இல்ல கம்பீர்ல. அப்ப ஒரு விளையாட்டுகிறா இருக்கும்போது கூட அதுவும் அப்பவும் அப்படிதான் இருப்பார். பெருசா அந்த கூலா கதைச்சு சிரிச்சு பார்த்தது நாம சரியான குறைவா இருக்கும். ரொம்ப குறைவு. அது அப்படியே இருந்தாலும் அப்படி சைலன்ஸ் அப்படி விளையாடும் போது வருவார், பேட் பண்ணுவார், போயிடுவார். ஃபீல் பண்ணிக்கே அப்படி ஒரு அப்படி நம்ம அதை அதிகமா பார்த்திருக்கோம். தோனிட்ட பார்த்திருக்கோம், யுவராஜ் சிங் கிட்ட பார்த்திருக்கோம். பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் செய்து விராட் கோலி அதே மாதிரியான ஒரு ஆரம்பத்துல அப்படி இல்ல, போக போக அப்படியே பொதுவாக குளப்படிகளின் மன்னன் பொதுவாக சொல்லுவாங்க சச்சினை. சச்சின் மைதானத்துக்கு வந்து ஐயோ சச்சினை இப்படி தூக்கி கொண்டாடும். ட்ரெஸ்ஸிங் ரூம் போய்விட்டால் குளப்படி செய்வதில் நம்பர் 1, எல்லோரையும் பிரச்சனை மூட்டுவது, இந்த நாங்க சொல்லுவேன் கிச்சு மூட்டுவது. அதே மாதிரி புதிய வீரர்கள் வந்து யுவராஜ் சிங் ஒரு தடவை சொன்ன ஞாபகம், இந்த ரேக்கிங் செய்வாங்க, வா இரு டான்ஸ் ஆடு பாட்டு பாடு இதெல்லாம் செய்ய வைக்கிறது சச்சினாம் சொல்வார்கள். இவரா இப்படி அந்த என்வயர்மெண்ட் அவ்வாறான நிலைமை இருந்தால்தான் அணியை நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும். நாங்கள் கம்பீர் தொடர்பில் நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான கதைகளை தான் பேச வேண்டியதாக இருக்கின்றால் அவருடைய அந்த சில விஷயங்களை நாங்கள் அவ்வாறு பேச வேண்டியது இருக்கின்றது. மீண்டும் நான் ஒரு தடவை சொல்கிறோம், தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி வருகின்றோம், இந்தியா நல்ல அணி, வெற்றி பெறுகின்ற அணி. இந்தியாவின் வெற்றிகளை பெரிதாக நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. தோல்விகள் பெரிய அளவில் பேசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தோல்விகள் வெற்றிப்படிகளாக மாற்றப்படும். நாளைக்கு அடுத்த போட்டி இருக்கு, 3வது போட்டி. அதுக்கு பிறகு நாளைய போட்டி இன்னொரு முக்கியமான போட்டி. நேற்றைய வெற்றியை பெற்றிருக்கின்றது என்பது அடுத்த 3 போட்டிகளுமே இந்தியாவுக்கு சிக்கல் நிலைமை தரப்போன்றது. இந்தியாவை ஒரு பயமான சூழ்நிலைகள் கொண்டே விட்டிருக்கின்றது, அழுத்தமான சூழ்நிலைகள் கொண்டே விட்டு பெரிய அளவான ஓட்ட எண்ணிக்கையில தென்னாப்பிரிக்கா நேற்று இந்தியா வென்றது. அது ஒரு பெரிய ஒரு இது 5-2-3 ரன்களால் இல்ல, பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கையால வென்றது. அது ஒரு பெரிய ஒரு பதிலடி. முதல் போட்டியில் இந்தியா பெரிய ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. 75 ஓட்டங்களுக்கு தென்னாப்பிரிக்காவை ஆட்டமிழக்க செய்தது. தென்னாப்பிரிக்காவின் கம்பேக் நல்ல கம்பேக் இல்லை சந்திரு, அதை பார்க்கணுமே. முதல் போட்டியில் 75 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகள் தடுமாறி போனார். தென்னாப்பிரிக்கா எப்படி அடுத்த போட்டியிலே 213 ஓட்டங்களை அட்டித்து விளாசி இந்தியாவை மிக இலகுவாக வெற்றி பெறுகின்றது என்பது பெரியதொரு கம்பேக். தென்னாப்பிரிக்கா மீளெழுந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா மிகப்பெரிய அளவில் மீளெழுந்திருக்கின்றது. இந்தியா சில வேளைகளில் அப்படி ஒரு கொஞ்சம் இதை எடுத்து விட்டார்களோ என்பது போலவும் தென்படுகின்றது.
இந்த விஷயங்கள் நேற்றைய நாளில் பார்த்த விஷயங்கள் நீங்க என்ன நினைச்சீங்க நேற்றைய போட்டியை பற்றி அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. நாளைய போட்டி தொடங்கி முடிஞ்சது பிறகு மீண்டும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம்.